என்ன வேணால் சொல்லுங்கள், நம்ம ஊர் சாப்பாட்டை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சும்மா சாப்பிட்டதும் தலைக்கு காரம் சுல்லுன்னு ஏறுற மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு வானில் எடுத்து அடுப்பு மேலே வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சமைக்கிற எண்ணெய் அதையே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, லவங்கம், நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன், அதையே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம ரகசியமாக அரைச்சி வச்சிருந்த மசாலாவே ஆட் பண்ணிடுங்க. அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மசாலாவே அதில் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட போய் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலோட பச்சை வாசனை போய் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துருங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த பாத்திரத்துக்கு அரிசி எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு 2 மடங்கு 2 டம்ளர் அரிசியை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நம்ம இப்போது குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அதாவது அந்த பாத்திரத்தில் 2 டைம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா பச்சை கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரகசிய மசாலாவில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, ஒரு கல் தூக்கலாக தான் இருக்கணும் உப்பு எப்போதும், அதை செக் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி, என்கிட்ட கொத்தமல்லியில் புதினா மட்டும் தான் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 விசில் வச்சு நல்லா வெயிட் பண்ணி எடுத்து சிம்மில் வச்சுருங்க. 4 விசில் சிம்மில் வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 10 minutes later. Whistle 1, 2, 3. ஏன்னா 3 விசில் தான் வந்திருக்குன்னு பார்க்காதீங்க, ஒரு விசில் எடுக்க மறந்துட்டேன் மக்களே. அப்படியே அந்த தம்மை ஓப்பன் பண்ணுறப்ப அந்த அரோமா ஃபீல் இருக்குது பாருங்கள், செம்ம ஸ்மெல்லிங்காக இருந்துச்சு. அப்படியே நல்லா உடையாமல் கிண்டி எடுத்து அது கூட பார்த்திங்கன்னா 4 பீஸ் சிக்கன் 65 பொரிச்சு வச்சுருந்த மக்களே, அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றப்போ சீரியஸாக வேறு லெவல் இருந்துச்சு. ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஊர் சாப்பாடு நம்மளே செஞ்சு சாப்பிட்றப்ப வேறு லெவல் ஃபீல் தான். நீங்கள் 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன சாப்பாடு, அது வீட்டு சாப்பாடு சாப்பிட பிடிக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது சிக்கன் பிரியாணி தான்.